சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தா வந்து தமிழும், சேதுவும் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட் எய்டா வந்து தமிழ் வந்து அவங்களுக்கு விஷம் ஏறாம இருக்கிறதுக்காக ஊசியெல்லாம் போட்டு வேன்ல கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா அப்பத்தா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு சாமியார் வந்து மலையிலிருந்து, "நீங்க வண்டு கிடைச்சு யாரும் கீழே இறங்குனா அவங்க விஷம் தலைக்கு ஏறி உடனடியா மாண்டுருவாங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு. இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கும்போது அங்க உள்ள மக்கள்லாம் சொல்றாங்க, இவரு சாதாரண சித்தர் இல்லாமா, இவர் சொல்றதெல்லாம் அப்படியே பழிக்கும், இவரு நடக்க போறத சொல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் உடனே அப்பத்தா அதை கேட்டுட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சாமி இப்படி சொல்றீங்க, அப்போ அவங்க மலையில இருந்து கீழே இறங்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்பத்தா அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா டாக்டர்லாம் வந்து சொல்றாங்க, அம்மா அவர் கிடக்காரம்மா, நம்ம அவர் சொல்றதெல்லாம் கேட்க வேணாம், ஆனா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அமைச்சர் ராஜாங்க ஐயாவை கீழே கூட்டிட்டு வந்து மதுரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாதான் அவங்களெல்லாம் காப்பாற்ற முடியும் அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லவும் சித்தர் சிரிக்கிறாரு. நான் சொன்னதெல்லாம் உண்மை, உன் பிள்ளைகளோட உயிர் வேணும் அப்படின்னா மலையிலேருந்து இறங்க விட்டுறாததாயி அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டதுமே அப்பத்தா வந்து, அடியே நீ உடனடியா சேதுவுக்கும் தமிழுக்கும் ஃபோனை போடுடி அப்படின்னு அப்பத்தா கத்துறாங்க. அப்பத்தா கத்தவும் இங்கே பார்த்தா மலர் வந்து ஃபோன் பண்ணி, தமிழே ஒரு நிமிஷம் தமிழே, நீங்கள் வண்டியிலேருந்து யாரும் இறங்கிறாதீங்க, அப்பதான் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து தமிழ்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அடியே தமிழே யாரும் இறங்கிறாதீங்கய்யா, மலையிலிருந்து இறங்குனா வண்டு கடிச்சவங்களுக்கு விஷம் தலைக்கு ஏறி செத்து போயிடுவாங்களா உடனடியா, நீ யாரையும் இறங்க விட்டுறாத, மலையிலிருந்து நீங்க வந்த இடத்துக்கே திரும்பி போயிருங்க அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் இதை கேட்டுட்டு சேதுவும் தமிழும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னம்மாச்சு சொல்றீங்க அப்படின்னு. ஆமாட்டி தமிழே, நீ உடனடியா வண்டியை திருப்பி அந்த பங்களாவுக்கே கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் பாதுகாப்பா வை அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் அந்த வண்டி அப்படியே நின்றுது. இங்க பார்த்தா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டதுமே சாவித்திரி, தாமரை, சித்ரா நானும் கத்த ஆரம்பிச்சிருதுங்க. ஐயோ கீழே இறக்கிறாதீங்க யாரும், அப்படியே மேலே போங்க அப்படின்னு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருதுங்க. அப்புறம் பார்த்தா இந்த விஷயத்த டிரைவர்கிட்ட சொல்லி திரும்பவும் வந்து தமிழ், சேது எல்லாருமே வந்து எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மலையில உள்ள அந்த திரும்ப பங்களாவுக்கே போறாங்க. அங்க போயிட்டு இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்க சாமியார்கிட்ட நம்ம அப்பத்தா கேக்குறாங்க, ஐயா சாமி, நீங்கள் மலையிலேருந்து இறங்கக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டீங்க, அப்போது எங்களோட உசுரை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து சாமியார்கிட்ட கேட்குறாங்க. அது ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள்ளே அதுக்கான மாற்று மருந்து இருக்குது, அந்த மருந்து எடுக்கிறது அம்புட்டு பெரிய லேசான விஷயம் இல்லை, அந்த மருந்து எடுக்க போனவங்க யாரும் உசுரோடையும் வந்தது கிடையாது, ஆனால் ரெட்டை பிள்ளைய சுமந்துக்கிட்டு இருக்க ஒரு மகராசி மட்டும்தான் இப்போ அந்த பச்சள மருந்தை எடுக்க முடியும் அப்படின்னு அந்த சாமியார் சொல்றாரு. இதை கேட்டதுமே அப்பத்தா வந்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்னையா இப்படி சொல்றீங்க, இப்போ ரெட்டப்புள்ள சுமந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நாங்க எங்க போறது அப்படின்னு அப்பத்தா யோசிக்கும் போது அப்பதான் அப்பத்தாவுக்கு ஞாபகம் வருது, தமிழே ரெட்டப்புள்ளையை தானே சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அப்பத்தா வந்து திரும்பவும் தமிழுக்கு ஃபோன் பண்றாங்க. அடியே அந்த காட்டுக்குள்ள மருந்து இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதை நீயும் சேதுவும் போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கிட்ட பார்த்தா சேது சொல்றாரு, அப்பத்தா என்ன பத்தா அப்படி சொல்ற, இவளுக்கு கால் வேற இப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம இவ வயிற்றுல குழந்தைய வச்சிருக்கா, இவளை எப்படி நான் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறது அப்படின்னு நம்ம சேது கேட்கவும் அந்த சாமியாரு, தமிழ்ச்செல்வியை தாயா போ சொன்னாரு, தமிழ்ச்செல்வி நினைச்சா முடியும் அப்படின்னு சொன்னாரியா. அப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு போனு கட் ஆகிருது, சிக்னல் இல்லாம. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம தமிழும் சேதுவும் திகச்சு போய் நிக்கிறாங்க. உடனடியே ஏதாவது பண்ணுங்க தாயி அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள கிராமத்தாளு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு தமிழும் சேதுவும் அங்கிருந்து கிளம்புறாங்க. சரி, நாங்க ரெண்டு பேரும் போய் அந்த பச்சளை மருந்தை எப்படியாவது கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழும் சேதுவும் கிளம்புறாங்க. ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாமா, இது லேசுப்பட்ட விஷயம் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க சாவித்திரி, தாமரையெல்லாம் வந்து புலம்புதுங்க, நம்ம உசுர அம்படுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்குங்க. சேது சொல்றாரு, அப்பா தைரியமா இருங்கப்பா, நான் எப்படியாவது உங்களை காப்பாத்தியே திருவேன்ப்பா, உங்களை நான் விட்டுற மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப பதட்டமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள வண்டி போகாது அப்படின்றதுனால ரெண்டு பேருமே நடந்தே போறாங்க.
போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த வண்டு கூட்டம் திரும்பவும் வர ஆரம்பிச்சிருது. 2 பேருமே வந்து தீப்பந்தத்தோட தான் கையில போறாங்க. அந்த தீப்பந்தத்தை வச்சு அந்த வண்டெல்லாம் விரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம 2 பேரும் ஒரு வைக்கோலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த வண்டெல்லாம் என்கிட்ட போயிருது. அப்புறம் பார்த்தா திரும்பவும் 2 பேருமே தமிழும் சேதுவும் நடந்து ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்காங்க. எங்க என்னால் நடக்க முடியலைங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோமா அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. சேது சொல்றாரு, நீ வயிற்றுல பிள்ளைய வச்சிருக்க, உனக்கு பசிக்கு ஏதாவது வேணும், நான் போய் அங்க இருக்கிற பழங்களை உனக்கு நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து சேது ஒரு பாதுகாப்பான இடத்துல உட்கார வச்சுட்டு அங்கிட்டு போயிட்டு ஏதோ பழத்தை பறிக்கிறதுக்காக போறாரு. அப்புறம் பார்த்தா திடீர்னு தமிழுக்கிட்ட ஒரு பறவை வந்து உட்காருது. உட்கார்ந்ததுமே தமிழ் ரொம்ப பயந்துட்டாங்க. அந்த பறவை வந்து ஒரு பச்சை இலைய தமிழ் கையில கொண்டாந்து கொடுக்குது. இது என்னது, இந்த பறவை வேற வந்து நம்ம கையில இந்த இலைய கொடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அந்த பச்சை இலை வந்து அப்படியே ஒரு மாதிரி மின்ன ஆரம்பிச்சிருது, ஒரு மாதிரி பிரைட்னஸா இருக்கு. தமிழுக்கு சந்தேகம், இந்த இலையதுக்கு இந்த பறவை நம்ம கிட்ட கொண்டாந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அந்த தமிழ் வந்து அந்த பறவையை ஊத்து பாக்குறாங்க. அந்த பறவையோட கண்ணில் சேதுவோட அம்மா மீனாட்சி முகம் தெரியுது. சேதுவோட அம்மா மீனாட்சி வந்து அப்படியே உருவமா வர்றாங்க. அம்மா, இதுதாம்மா அந்த மாத்து மருந்து பச்சை இலை, உன்னால ரொம்ப தூரம் உச்சிக்கு போக முடியாது, அங்க நிறைய ஆபத்தான பகுதியெல்லாம் இருக்கு, அதனால இந்த மருந்தை நீ கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடு. இதை கொடுத்த அப்படின்னா அங்க உள்ள எல்லாருமே உயிர் பழிச்சிருவாங்கதா, நீ உடனடியா இதை கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு தமிழுக்கு வந்து ஏதோ கனவுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. முடிச்சு பாக்குறாங்க, அந்த பறவை பக்கத்திலே உட்காந்துருக்கு. சரிங்கிட்ட, நான் உடனடியா நான் இப்பவே போய் இந்த மருந்தை எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா சேது வந்துடுறாரு. சேது பழங்களெல்லாம் வந்து தமிழுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன தமிழ், என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, கையில என்ன ஒரு இலைய வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது தமிழ் வந்து சொல்றாங்க, எங்க ஒரு பறவை வந்துச்சுங்க, அந்த பறவை வந்து இந்த இலையை என்கிட்ட கொடுத்துச்சு. என்னடா இது, இந்த பறவை நம்ம கிட்ட இலையை கொடுக்குதுன்னு பார்த்தா அந்த பறவையோட கண்ணில் நம்ம அத்தை மீனாட்சி தெரிஞ்சாங்கங்க, உங்க அம்மா தெரிஞ்சாங்க. இந்த இலைய உடனடியா அங்க வண்டு கடிச்சவங்களுக்கு கொடுத்தா குணமாயிருவாங்கன்னு சொன்னாங்கங்க. நம்ம திரும்பவும் வெளியே போய் இந்த மருந்து கொடுத்து பார்த்துருவோமாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இதை கேட்டுட்டு சேது கண்ணெல்லாம் கலங்குது. சரி வா, நம்ம உடனடியா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சேதுவும் பாதிக்கு மேல வந்தவங்க திரும்பவும் கீழே போறாங்க. போய்கிட்டு இருக்கும் போது திரும்பவும் அந்த வண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. சீக்கிரமா போ தமிழ், அந்த வண்டு துரத்திக்கிட்டு வருது அப்படின்னு சேதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழ் ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. சேது வந்து தமிழை கை தாங்களா பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. தீப்பந்தத்தையும் வந்து சேது வந்து அந்த வண்டுகளுக்கு இடையில காமிச்சு 2 பேரும் அந்த திரும்பவும் அந்த பங்களாவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகிருது. அங்க பார்த்தா எல்லாம் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்குங்க. ராஜாங்கத்துக்கு எல்லா இடத்துலயும் ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. மூக்கு, வாய், காது எல்லாத்துலயும் ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. இதை பார்த்துட்டு மோகனா பயப்படுறாங்க. அப்புறம் பார்த்தா தமிழும் சேதுவும் வந்துடுறாங்க. என்னதாயி, உன்னால முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்கலாம் கேட்கவும் அந்த இலைய வந்து தமிழ் காட்டவும் இதை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுதான் அந்த இலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அந்த இலை எடுத்து உடனடியா அவங்க எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் அவங்க எல்லாம் கண்ணை மூடி இருக்காங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.